Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய ஆண்டுல தேவன் பெரிய காரியங்கள் செய்வாராக. உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் தேவன் பெரியவராக இருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லது நன்மையானதை செய்வாராக. ஆமென். இந்த நாளில் தேவனோட வார்த்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. எக்ஸடஸ் 20:3. என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம் தேவனை தவிர வேற யாரையும் தேவனுடைய இடத்துல நம்பிக்கையோ இல்ல வார்த்தையினால புகழ்ச்சியோ செய்யாதபடிக்கு எப்பொழுதும் உங்களோடு வாழ்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும் போது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். சில வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கலாம். சில மனுஷர்கள் செய்கிற உதவிகளை பார்த்துட்டு ஜனங்க சொல்லுவாங்க, நல்ல வேளை கடவுள் போல என்னை காப்பாத்துனீங்க, எனக்கு கடவுள் போல உதவி செஞ்சீங்க, உங்களை கடவுள் ரூபத்துல பார்க்கிறேன், நீங்களா கடவுள் போல எங்களுக்கு எப்பொழுதும் கை கொடுக்குறீங்க அப்படின்னு மனுஷங்க சொல்லலாம். ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு அன்றி இயேசுவோட வார்த்தை இல்லாம ஒருவனும் நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. இந்த மகிமையான வார்த்தையை, இந்த மகிமையை நீங்களும் நானும் யாருக்கு செலுத்தணும் என்று கேட்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு. காரணம் என்ன? அவரை அன்றி தேவனை தவிர வேற யாருமே நீங்கள் முன்னே வைக்காம, நீங்க மகிமைப்படுத்தாம, நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை காட்டிலும் உங்களோடு இருக்கிற உங்களுக்குள்ள வாழ்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் மகிமை செலுத்தும் போது, அவரை கனப்படுத்தும் போது, அவரை எப்பொழுதும் முன்னே வைத்து நீங்கள் வாழும்போது நிச்சயமாகவே தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ள நீங்கள் வாழ தேவன் உங்களை வழி நடத்துவார். அதனால இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க எந்த ஒரு தேவர்களையும் நீங்கள் வணங்காதபடிக்கு தேவனை தவிர ஆண்டவராய் இயேசுவை தவிர வேறு யாரையும் வைக்காதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, இயேசு நம்மளுக்காக ஜீவனை தந்து நம்மளை வாழ வைத்திருக்கிறார். நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு நிம்மதி சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். நம்ம கேட்கிறதெல்லாம் நம்மளுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் செய்கிறார். இவரை தவிர வேற எந்த தேவர்களை நாம் தேட வேண்டும்? தேட தேவையில்லை. நீங்க ஆண்டவரை தேடுங்க, நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். நல்ல தகப்பனே, இதோ அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தொடுவீராக. உண்மை அன்றி உம்முடைய அன்பை தவிர வேற எங்கே நாங்கள் போவோம்? ஆண்டவரே, உண்மை பற்றி உம்மை விசுவாசித்து வாழ்கிற பிள்ளைகளாய் எங்களை மாத்துங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டுல தேவன் புதிய காரியங்கள் எங்கள் மத்தியில குடும்பத்திலும் செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.